சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனா வீட்டில் உள்ள எல்லாருமே பாட்டியோட வீட்டுக்கு அங்கே தீபாவளி கொண்டாடுறதுக்காக கிளம்பி போகலாம், அது மட்டும் இல்லாமல் அங்கே கோயிலுக்கும் போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு பாட்டி வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரூட் பொக்கே கொடுக்கறதுக்காக. அந்த சமயம் பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டு அகிலா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு வந்திருந்தாங்க. என்னை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. எனக்கு அவங்க மூலமாக பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. அவங்க என்னை பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க தெரியுமா. என் பிஸ்னஸை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு உதவி செய்கிறேன்னு கூட சொல்லியிருக்காங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இப்படி எனக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா இப்படி சொல்கிறத கேட்டுட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல மீனா, நம்மளுடைய வேலையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறதுனால இப்படி நிறைய வாய்ப்பு உனக்கு தேடி வரதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாட்டிக்கு முதல்ல ஃபோன் பண்ணணும், எல்லாருமே பாட்டி வீட்டுக்கு வரதை பற்றி சொல்லணும், பாட்டி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு முத்து பேசிகிட்ருக்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான். நான் கூட பாட்டிக்கிட்ட இப்போ நிறைய வேலை இருக்கிறதுனால ஃபோனில் கூட பேச முடியல. நல்ல வேலை, எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போகணும்னு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தனக்கு வேலை இருக்குன்னு ஒரு காரணம் சொல்லாமல் எல்லாருமே கிளம்பலான்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. பாரேன், நம்ம தான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே பாட்டியும் ஃபோன் பண்ணிட்டாங்க மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. பரவாயில்லைங்க, என்னென்னு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. பாட்டி ஃபோன் பண்ண சந்தோஷத்தில் முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. பாட்டி, என்ன பாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னு கேட்க, என்ன முத்து, எல்லாரும் என்னை பார்க்க வரீங்க அப்படி தானேன்னு கேட்கும்போது, பாட்டி நான் தான் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்க, ஆமாம், அண்ணாமலை ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். இதை கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உடனே எனக்கு உன்னுடைய ஞாபகமும் மீனாவோட ஞாபகமும் வந்ததுனால தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே முத்துவும், ஆமாம் பாட்டி, எல்லாருமே நாங்கள் அங்கே கிளம்பி வரோம், அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, பரவாயில்லையே, விஜயா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாலா, இத்தனை வருஷமாவது விஜயா இப்படி பேசினதே இல்லைன்னு சொல்லும்போது நடந்த எல்லாத்தையுமே முத்து சொல்கிறாரு. இதனால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறாங்க பாட்டின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, இப்போயாவது கோயிலுக்கு போகணும், என்னை பார்க்க வரணும்னு உங்கள் எல்லாருக்கும் தோணுச்சுல, அதுவே போதும். இந்த வருஷமும் தீபாவளியை நான் தனியாகவே கொண்டாடணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னை பார்க்க வரதெல்லாம் நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பாட்டி முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் ரொம்ப நேரமாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும், ஆமாம் பாட்டி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அங்கே வந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நான் உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மீனா, எனக்கு தான் உன்னை பற்றி தெரியுமே, உன் பிஸ்னஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்க. பாட்டி, இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸ் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வருது. அதுக்கு எல்லாமே காரணம் உங்கள் பேரன் முத்து தான். என் வீட்டுக்காரர் முத்து மட்டும் எனக்கு உதவி செய்யலைன்னா இந்த பிஸ்னஸை என்னால் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என் பேத்தி மீனாவை பற்றி தெரியாதா, உன்னுடைய திறமையாலையும் உன்னுடைய முயற்சியாலையும் நீ முன்னேறுவேன்ற நம்பிக்கையில் முத்து உனக்கு உதவி செய்கிறான். அதன் மூலமாக உனக்கு நல்ல வருமானம் வருதுன்னு நீ சொல்கிறத கேட்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அங்கே வீட்டில் உள்ள ஸ்ருதியாக இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறுறாங்க. ஆனால் நீ வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பொறுப்பான மருமகளாக இருந்து இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறத கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீ வருவல்ல, உனக்காக கண்டிப்பாக நானும் ஏதாவது செய்வேன் மீனா. அது மட்டும் இல்லை, இந்த பிஸ்னஸ் மூலமாக உனக்கும் பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லாரும் முதல்ல கிளம்பி வாங்க, உங்களை பார்க்கணும் போல் எனக்கு ஆசையாகவே இருக்குது அப்படின்னு பாட்டி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க. உடனே மீனாவும், சரி பாட்டி, விஜயாத்தை வந்துட்டாங்க, ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் நீ வீட்டு வேலையை செய்யலையான்னு கேள்வி கேட்பாங்க. நான் ஃபோனை வைக்கட்டுமான்னு சொல்ல, விஜயா என்ன பக்கம் தானே வரா, நான் கவனிச்சுக்கிறேன், நீ ஃபோனை வைமா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டியும். மீனா நினச்ச மாதிரியே விஜயா அங்கே வந்த உடனே மீனாவும் முத்துவும் ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஃபோனை வச்ச உடனே விஜயா கேள்வி கேட்குறாங்க, ஆமாம், யார்கிட்ட இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க? உங்கள் அம்மா கிட்ட தானே ஃபோனில் பேசிகிட்டு இருக்க? பூ கொடுக்க போகிறேன்னு உங்கள் அம்மாவை பார்க்க போகிறது, வீட்டுக்கு வந்தாலும் அவங்கக்கிட்ட இங்கே நடக்கிற எல்லாத்தையும் சொல்கிறதுன்னு இது மட்டும்தான் உன்னுடைய வேலையான்னு கேட்குறாங்க விஜயா. அத்தை, என்ன சொல்கிறீங்க? நான் யார்கிட்ட ஃபோனில் பேசினேனே உங்களுக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே. நான் என் அம்மா கிட்ட பேசலை, உங்கள் மாமியார்கிட்ட தான் பேசினேன், நான் பாட்டிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் என் மாமியார்கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்குறாங்க.
இல்லத்த, நம்ம எல்லாரும் அவங்கள பார்க்க வரத நான் அவங்ககிட்ட ஃபோன்ல சொன்னேன். இத கேட்ட பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, அதானே பார்த்தேன். அங்க போன உடனே உன்னையும், முத்துவையும் விட்டு குடுக்காம என் மாமியார் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா என் நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என் மாமியார் என் வீட்டுக்கும் வர வேண்டாம், நானும் அவங்க வீட்டுக்கு போக வேண்டான்னு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வீட்ல நடந்ததால தான் என்னுடைய பையனுக்கும், என் வீட்டுக்காரருக்கும் யாராலயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணுன்றதுக்காக தான் அங்க கோயிலுக்கெல்லாம் போகணும்னு பார்வதி சொன்னதால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இல்லன்னா நான் எதுக்கு என் மாமியார் வீட்டுக்கு போகணும்னு நெனைக்க போறேன். சரி, ஃபோன்ல பேசிட்டல்ல, இருக்கிற வீட்டு வேலைய பாரு. அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஃபோன்ல பேசிக்கிட்டே இருக்காத. இருக்கிற வேலைய பாருன்னு சொல்றாங்க விஜயா. அத்தை, நான் வேலையெல்லாம் செய்றேன் அத்தைன்னு சொல்றாங்க மீனா. அங்க விஜயா போனதுக்கப்புறம் முத்து கேட்குறாங்க, "என்ன மீனா நீ? எங்க அம்மா என்ன சொன்னாலும் நீ பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. அத விட்டுட்டு நான் வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்ற. இந்த வீட்டு மருமக எல்லாருமே வீட்டு வேல பார்க்கட்டும்னு, நீயும் எங்க அம்மாகிட்ட இப்படி எதிர்த்து பேசினா தான் உன்னையும் இப்படி கேள்வி கேட்காம இருப்பாங்க. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்க டெக்கரேஷன் ஆர்டர் செய்றது, புது பிசினஸ்க்காக வேலையெல்லாம் செய்றதுன்னு பார்த்துட்டு இருக்க. வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் உன்னை ரெஸ்ட் எடுக்க விடுறாங்களா? உடனே வீட்டு வேலைய பார்க்கணுமா? ஏன் அப்படி உன்னுடைய அம்மாகிட்டயும், என் பாட்டிகிட்டயும் நீ ஃபோன்ல பேசினா என்ன தப்பு இருக்கு? பாட்டிய பார்க்க போறோன்ற சந்தோஷத்துல இருக்கும்போது, என் அம்மா பேசின பேச்சால எனக்கு அந்த சந்தோஷமே இப்ப இல்ல. சரி, நானும் என் வேலைக்கு கிளம்புறேன். நீ இருக்கிற வேலைய பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எங்க அம்மா இல்லன்னா, இந்த வேலைய செய், அந்த வேலைய செய்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேச்ச கேட்டுட்டு இருந்தா, நீ சரியா சாப்பிடவும் முடியாது, ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது. உனக்காக தான் நான் பேசுறேன். புரியுதுல்ல? அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. சரிங்க, நானும் என் வேலைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிச்சனுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ரோகிணி கிட்ட நம்ம பேசணுமே, ரோகிணி கிட்ட அந்த பிஸ்னஸை பற்றி ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ரோகிணியும் வீட்டுக்கு வராங்க. உடனே மீனா கேட்குறாங்க, ஆமாம், நான் ஏற்கனவே என் தெரிஞ்சவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் சொன்னேன்ல. எனக்கு கூட அவங்க பூ கொடுக்குற ஆர்டரெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்களும் மனோஜ் கிட்ட சொல்லி உங்கள் கடையில் இருக்கிற பொருளெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும்லன்னு கேட்கும்போது உடனே ரோகிணி ரொம்ப கோவமா, மீனா, சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எப்படி அதை பேசணும்னு எனக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் உங்கள் மூலமாக தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்ற மாதிரி கேள்வி கேட்காதீங்க மீனா. நீங்கள் என்னவோ எனக்கு நல்லது செய்கிற மாதிரி நினச்சிட்டு உங்கள் மூலமாக இந்த வாய்ப்பு கிடைச்சதை பற்றி அப்பப்போ என்கிட்ட கேட்குறீங்க. இதெல்லாம் மனோஜுக்கு தெரிஞ்சால் இந்த வாய்ப்பே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிடுவாருன்னு சொல்லும்போது, இல்லைங்க, எனக்கு அவங்க இந்த பூ கொடுக்குற ஆர்டரை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வேறு இடத்துல வாங்குறதா சொன்னாங்க. நீங்கள் அந்த பெரிய கடை வச்சுருக்கிறீங்க. உங்கள் கடையிலேயே அந்த பொருளெல்லாம் வாங்கட்டுமேனு தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கும் மனோஜுக்கும் கிடைக்கணும். இதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல வருமானம் வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டு அதை பற்றி உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே சொன்னீங்கல்ல, இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்கன்னு தானே சொன்னீங்க. நான் சொன்னதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. எனக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக இந்த வாய்ப்பு உங்களுக்கு நான் வாங்கி தரல. அதே மாதிரி நீங்கள் என்னை பாராட்டணுன்றதுக்காகவும் இந்த வாய்ப்பை பற்றி உங்ககிட்ட சொல்லலை. நீங்களும் பெரிய கடை வச்சுருக்கிறீங்க. மனோஜ் கடையோட ஓனராக இருக்காரு. நீங்கள் இந்த பொருளெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல லாபம் வரும்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொன்னேன். அதை பற்றி நான் பேசினாலே நீங்கள் கோவப்படுறீங்களேன்னு சொல்லும்போது, ஆமாங்க மீனா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் எதுக்காக எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே கேள்வி கேட்குறீங்க? மனோஜுக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் நான் தான் நல்ல பேர் வாங்கணும், அப்போ தான் விஜயா மட்டும் இல்லை மனோஜும் என்னை பாராட்டி பேசுவார் அப்படின்றதுக்காகவே வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எல்லார் முன்னாடி மனோஜுக்காக நான் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க அவங்கக்கிட்ட நிறைய வீடெல்லாம் இருக்குது. அதன் மூலமாக அந்த வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பெரிய ஆர்டரை யார்கிட்ட கொடுக்கன்னு யோசிக்கும் போது நான் தான் மனோஜை பற்றி சொன்னேன். மனோஜோட திறமையை பற்றி சொன்னேன். மனோஜ் பிஸ்னஸை பற்றி சொன்னதால் எங்களுக்கு அந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் மீனாவுக்கு இந்த பாராட்டு கிடச்சிடக்கூடாது, மீனாவை யாரும் பாராட்டி பேசிடக்கூடாதுன்றதுக்காகவே எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக தான் மனோஜோட கடைக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதன் மூலமாக மனோஜுக்கு நிறைய பணம் கிடைக்கும், நல்ல வருமானம் வரும். எப்போ பார்த்தாலும் என்னால் மனோஜுக்கு எந்த ஒரு நான் பணமும் கொடுக்கல, என்னால் மனோஜுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு விஜயாத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. ஆனால் என்னால் மனோஜுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்களே தன்னை பாராட்டி
பேசுனது மட்டும் இல்லாமல் இங்கே அகிலா மூலமாக கிடைச்ச அந்த வாய்ப்பை மீனா தான் இங்கே ரோகிணிக்கு கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்க உடனே இங்கே வந்து மனோஜும் ஆமாம்மா ரோகிணி கூட இதை பற்றி என்கிட்ட சொன்னப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரோகிணி. சொல்லப்போனால் உன்னால தான் ரோகிணி கடையில் நல்ல வருமானம் வருது. இப்போ புதுசாக இந்த ஆர்டரையும் நீ வாங்கி கொடுத்துருக்க. அவங்க வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. இதன் மூலமாக எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ரோகிணி. சொல்லப்போனால் உன்னால தான் எனக்கு நல்ல வருமானம் வரப்போகுது அப்படின்னு இங்கே வந்து ரோகிணி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு மீனாவுக்கு அந்த நல்ல பேர் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக ரோகிணியை பாராட்டி பேசுகிறாரு மனோஜ். வீட்டில் எல்லாருமே இதெல்லாம் உண்மைதானான்னு கேட்டு பரவாயில்லையே ரோகிணி மனோஜுக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காளான்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன மீனா ரோகிணி இப்படி இருக்காங்க? இதுக்கு தான் மீனா அப்போவே சொன்னேன் இந்த ரோகிணிக்கு உதவி செய்யாதீங்கன்னு. நீங்கள் தானே உதவி செஞ்சீங்க. அவங்கக்கிட்ட ரோகிணியை பற்றியும் மனோஜோட கடையை பற்றியும் பிஸ்னஸை பற்றியும் பேசுனது நீங்கள். அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்காமல் நீங்கள் இவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க பிஸ்னஸும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உதவி செஞ்சீங்க. அதன் மூலமாக இங்கே ரோகிணி பார்த்தீங்களா, அவங்க தெரிஞ்சவங்க தான் இந்த வாய்ப்பை கொடுத்தாங்களாம். இவங்களால தான் மனோஜோட கடைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கான். இப்படிலாம் ரோகிணி பேசுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்போவே உண்மையை சொல்லி ரோகிணியை வசமாக மாட்டி விட தான் போகிறேன். ரோகிணி சொல்கிறது எல்லாமே பொய் தான். மீனா தான் இந்த வாய்ப்பு மனோஜுக்கு கிடைக்கணும்னு பேசுனாங்கன்னு நான் உங்களை பற்றி சொல்கிறேன். வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் என்னங்க ஸ்ருதி, எனக்கு ரோகிணியை பற்றி நல்லா தெரியும். நான் அவங்கக்கிட்ட மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசுனீங்களா, இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும், மனோஜோட கடையிலேருந்து பொருளெல்லாம் அனுப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கே ரோகிணி அந்த பேச்சு பேசுனாங்க தெரியுமா. நீங்கள் தான் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு என்னை கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நல்லது செய்யணும்னு நினச்சேன். ஆனால் நல்லதை மட்டுமே வாங்கிக்கிறவங்க நான் அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா என் வீட்டுக்காரர் சாதாரண கார் டிரைவருங்க. நானும் சின்ன சின்ன பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அப்படி இல்லையே, பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. என்கிட்ட பேசக்கூட பிடிக்கல இந்த மனோஜுக்கும் ரோகிணிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் இந்த நல்ல பேர் கிடைக்கணும்னு ரோகிணி இப்படி பேசுகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நான் அப்படி இருக்க முடியாதுல்ல மீனா. நான் ரோகிணியை பற்றி சொல்ல தான் போகிறேன். ரோகிணிக்கு மட்டும் நல்ல பேர் கிடைக்கணுமா என்ன? ஏற்கனவே விஜயாத்தை ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால தான் இப்படியெல்லாம் சொல்லி விஜயாத்தையோட மனசை மாற்றணும். மனோஜ் அப்போ தானே ரோகிணியை விட்டு கொடுக்காம பாராட்டி பேசுவார். எப்படிலாம் இந்த ரோகிணி இவ்வளோ பொய் சொல்கிறாங்க பாருங்கள். நீங்கள் செஞ்ச உதவியை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணமே மீனா நீங்கள் தானே. உங்களை பற்றி தானே ரோகிணி முதல்ல சொல்லியிருக்கணும். என்னவோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த வாய்ப்பை வந்து இவங்களை கூப்பிட்டு கொடுத்த மாதிரியும் இவங்களை தேடி வந்தது, இந்த வாய்ப்பு தேடி வந்த மாதிரியும் பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க மீனா. நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க, ஆனால் என்னாலலாம் இப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி. மனோஜ் எல்லாரும் முன்னாடியே ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து ரோகிணிக்கு நன்றி சொல்கிறாரு. ரோகிணி, நீ என் கூடவே இருந்து எனக்கு உதவி செய்கிறதுனால தான் இப்படி நல்ல வாய்ப்பெல்லாம் எனக்கு தேடி வருது. சீக்கிரமாகவே பாரு, நம்ம புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறதுனால எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவு நம்ம நல்லபடியாக சம்பாதிக்க போகிறோம். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ரோகிணி. உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்காக பேசியிருக்கேன். அதன் மூலமாக புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் ரோகிணி நீ எனக்காக செஞ்சிட்ருக்க. அதே மாதிரி உனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக எனக்காக இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு பேசியிருக்கிறியே. சொல்லப்போனால் உன்னை யாரும் இந்த வீட்டில் புரிஞ்சிக்கல, ஆனால் நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து பேசிகிட்ருக்காரு. பாராட்டி பேசிகிட்ருக்க ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே ரோகிணியவும் எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, உண்மையாகவே நீ சொல்கிறதெல்லாமே நாங்கள் நம்பலாமா? நீ தான் மனோஜுக்கு இந்த வாய்ப்பை தேடி கொடுத்தியா? மனோஜோட பிஸ்னஸில் உனக்கு அவ்வளோ அக்கறை இருக்கா? அப்படி உண்மையாகவே அக்கறையாக நீ இதெல்லாம் செஞ்சனா சந்தோஷந்தான். ஆனால் மனோஜோட பிஸ்னஸில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரியுதில்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே ஆண்டி சொன்னீங்க என்னால் தான் மனோஜுக்கு பிரச்சனை வரும்னு. பார்த்தீங்களா, பிரச்சனை வரல. மனோஜ் எவ்வளோ சந்தோஷப்படுறாரு, என்னை பாராட்டி பேசுகிறாரு. மனோஜோட பிஸ்னஸ்க்காக நான் என்னெல்லாம் உதவி செய்கிறேன்னு இப்போவாது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்டுட்ருக்காங்க. உடனே விஜயா, சரி நம்ம தான் இப்போ என் மாமியார் வீட்டுக்கு போகிறோம்ல, அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த பிஸ்னஸை மறுபடியும் நீங்கள் எப்படி செய்யணும்னு யோசித்து நல்ல முடிவாக எடுங்க. எப்படியாவது நம்ம கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் ஆகணும். மனோஜுக்கு இப்போவே எல்லாம் நல்லபடியாக நடக்குதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லிட்டு போகிறாங்க. உடனே இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க,
மீனா தான் நமக்கு உதவி செஞ்சாங்க. மீனா மூலமாக தான் இந்த வாய்ப்பு மனோஜுக்கு கிடைச்சது. ஆனால் மீனா இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாகவே இருந்ததே பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜயாத்தை எப்போ பார்த்தாலும் எல்லார் முன்னாடி என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ மனோஜுக்கு என்னால் தான் இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு அண்ணாமலை அங்கிள் என்னை பாராட்டி பேசின உடனே விஜயாத்தை பதில் பேச முடியாமல நின்றுருக்காங்க. இதே மாதிரி நான் மனோஜுக்கு எவ்வளோ உதவி செய்கிறேன்னு இங்கே விஜயாத்தைக்கு புரிய வச்சு அவங்க மனசை மாற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் விஜயாத்தை என்னை திட்டமாட்டாங்க. எப்பயும் போல் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. என்னால் தான் மனோஜ் நல்ல பிஸ்னஸ் செய்கிறாருன்னு பாராட்டி பேசுவாங்க. அப்படிலாம் நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ரோகிணி யோசிக்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மா வேற ஃபோன் பண்ணி பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியலையே. மனோஜ் மூலமாக நம்ம நல்ல பேர் வாங்கணும். மனோஜ் பிஸ்னஸ்க்கு நான் தான் வந்து உதவி செய்கிறேன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் 2 லட்ச ரூபா பணத்தை நான் ஏற்பாடு பண்ணலைன்னா இனி ஸ்ருதியோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. விஜயாத்தைக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? அப்போ இத்தனை நாள் நான் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு மறுபடியும் என்னை பலார்னு வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டுமா இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாதுன்னு விஜயாத்தை இப்படி ஒரு முடிவெடுத்தா அவ்வளவுதான். நான் அவங்கள சமாளிக்கவே முடியாது. ஏற்கனவே என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இந்த பிரச்சனை யாருக்குமே தெரியக்கூடாது. நான் பணம் வாங்கியிருக்கேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அதனால் சீக்கிரமாக மனோஜை ஏமாற்றி மனோஜ் கிட்ட கேட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு எப்படியாவது ஸ்ருதியோட அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கொஞ்சம் கூட அவங்க சொல்கிறத கேட்கவே கூடாது. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி திட்டுறது, கேள்வி கேட்குறது, உங்கள் மாமியார்கிட்ட உன்னை பற்றின உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்காகவே சீக்கிரமாக பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு ரோகிணி நினைக்கிறாங்க. ரவி, ஸ்ருதின்னு எல்லாருமே அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் பாட்டியை பார்க்க போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வீட்டில் இருக்க அண்ணாமலை, முத்து, மீனான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பாட்டியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இங்கே பாட்டியோட வீட்டுக்கும் எல்லாருமே குடும்பமாக வரதை பார்த்துட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே பாட்டிக்கிட்ட வந்து உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க, உங்கள் பையன் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்களேன்னு கேட்கும்போது, ஆமாம் இன்னும் கொஞ்ச நாள் என் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, நாங்கள் எல்லாரும் ஒன்றாவே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறத கவனிக்கிறாரு அண்ணாமலை. பாத்தியா விஜயா, நம்ம எப்போ வந்து எங்கள் அம்மாவை பார்ப்போன்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீ தான் என் அம்மா வந்து என் வீட்டுக்கும் வரக்கூடாது, நாம் யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு யோசிக்கிற. என் அம்மா எவ்வளோ பாசமாக இருக்காங்க பாரு நம்ம மேலே அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. நம்ம மேலே பாசமாக இல்லைங்க, உங்கள் மேலேயும் மீனா முத்து மேலேயும் மட்டும்தான் உங்கள் அம்மா பாசமாக இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன்ல, அவங்க வேற என் மாமியாராக இருக்காங்கல்ல, என்னை எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும், ஓ மருமக எல்லாரும் இருக்கும்போது நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? நீ எதுவும் பேசாமல் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாமல் இருந்தாலே போதும். கோயிலுக்கு போகணும்னு நினச்சது நீதானே இப்படி ஒரு யோசனையை சொன்ன. அதனால் இங்கே இருக்கிற வரைக்கும் நீ எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருந்தாலே நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். போதுமா? இப்போ நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி விஜயாவை அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. பாட்டி எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க ஸ்ருதி சொல்கிறாங்க, பாட்டி உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதே மாதிரி விஜயாத்தை சொன்னதுனால தான் எல்லாரும் இங்கே கிளம்பி வந்தோம் பாட்டின்னு சொல்லும்போது, ஆமாம் நம்ம கோயிலுக்கெல்லாம் போகணும், செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரியாக செய்யணும். அப்போ தான் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை வராது, நம்ம யாருக்கும் பிரச்சனை வராமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும். பரவாயில்ல விஜயா, இப்போயாவது நல்ல முடிவெடுத்தியே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. ஏன் அத்தை, என் குடும்பத்து மேலே எனக்கு அக்கறை இல்லையா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே வந்த மீனாவும், பாட்டி நீங்கள் இருங்க பாட்டி, ரெஸ்ட் எடுங்க, நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போக, என்னம்மா மீனா வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அங்கேயும் நீ எவ்வளோ வேலை பார்க்குற, என் வீட்டுக்கு வந்தால் நீ ரெஸ்ட் எடுக்கணும். என் மருமக இருக்கும்போது நீங்கள் யாருமே வேலை செய்யக்கூடாது என்ன விஜயான்னு கேட்குறாங்க. அத்தை இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே, நான் தானே வேலை பார்க்கணும், என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக மீனா முத்துவை பார்க்க, மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, பாட்டி இங்கே வந்தால் தான் பாட்டி மீனாவால் ரெஸ்ட் எடுக்க முடியுது, இல்லைனா பூ கொடுக்க போயிட்டு டெக்கரேஷன் ஆர்டரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த மீனா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் கூட தப்புன்னு அம்மா அந்த பேச்சு பேசுவாங்க. நீங்கள் வீட்டு வேலையை செய்யணும்னு சொன்ன உடனே மட்டும் அம்மா எப்படி அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்களா? மீனா பாட்டியே சொல்லிட்டாங்க நீ ரெஸ்ட் எடு, அதான் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு வேலையை பார்ப்பாங்க, சமைச்சு கொடுப்பாங்க, இருக்கிற வேலையெல்லாம் அவங்க செய்யட்டும். ஆனால் நீ நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்ததுனால பாட்டி பேச்சை மட்டும்தான் மீனா கேட்கணும்னு சொல்கிறாரு முத்து.
உடனே மனோஜ் எப்பயும் போல் விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மா நீங்கள் கோயிலுக்கு வரணும்னு சொன்னீங்க, எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, கடைக்கு நான் போகலன்னா சரியாக யாரும் வேலையை கூட பார்க்க மாட்டாங்க. நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், உங்கள் பேச்சை கேட்டு இங்கே வந்தால் என் முன்னாடி நீங்கள் வீட்டு வேலை செய்ய போகிறீங்களாம்மா? பாருங்கம்மா அந்த முத்து என்னெல்லாம் பேசுகிறான்னு. இதுக்கு தாம்மா சொன்னேன் இங்கெல்லாம் வர வேண்டான்னு. நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லைம்மான்னு சொல்லும்போது, மனோஜ் உனக்காக தான் மனோஜ் நான் கோயிலுக்கெல்லாம் போகணும்னு நினச்சேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உன்னுடைய பிஸ்னஸ்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சேன் மனோஜ். அதனால் என் மாமியார் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டு தான் ஆகணும் மனோஜ். நீ கொஞ்சம் பொறுமையாயிரு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. பாட்டி வீட்டுக்கு வந்த எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டியும் அங்கே நடந்த எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் விஜயா மட்டும் கிச்சனில் இருந்து பாட்டி சொன்ன ஒவ்வொரு சமையலையும் செஞ்சிட்ருக்காங்க. வீட்டு வேலையெல்லாம் விஜயா தனியாகவே பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்த ஸ்ருதி சொல்கிறாங்க, பரவாயில்லையே விஜயாத்தை, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? இல்லை எதுக்கு கேட்குறேன்னா, எப்பயுமே மீனாவை தானே சமைக்க வைப்பீங்க, இப்போ உங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்த உடனே பொறுப்பாக இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்களா என்ன? கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி சமைச்சு கொடுங்க, இல்லை பாட்டி உங்களை சும்மா விட மாட்டாங்க. பரவாயில்ல, மீனா இங்கே வந்ததால் அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்படிலாம் பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்திருந்தா நீங்களும் திருந்திருப்பீங்க. மீனாவை வீட்டு வேலையை செய்ய சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டீங்க. பாட்டி வராமல் இருக்கிறதுனால என்னென்ன செஞ்சீங்க, இப்போ உங்களால் எதுவுமே செய்ய முடியல. பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி நீங்கள் எவ்வளோ நல்லா சமைச்சு கொடுக்குறீங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். மீனா எல்லாருக்கும் ருசியாக சமைச்சு கொடுப்பாங்க, யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுப்பாங்க. அப்போவே அந்த பேச்சு பேசுவீங்க, மீனா சமைக்கிறதெல்லாம் சாப்பிடவே முடியலன்னு சொல்வீங்கல்ல. இன்னைக்கு நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்க, பாட்டி என்ன சொல்ல போகிறாங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்குறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. நான் ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுனால இந்த ஸ்ருதி அந்த பேச்சு பேசுகிறாளா? அது மட்டும் இல்லை, ஸ்ருதி வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்றதுக்காக தான் ஸ்ருதி என்ன பேசினாலும் நான் பொறுமையாக இருக்கேன். ரோகிணி உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா ஸ்ருதியெல்லாம் இப்படி நான் பேச விட்டுருப்பேனா என்ன? எப்படியோ ரவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, ஸ்ருதி மூலமாக ரவிக்கு நல்ல பணம் கிடைக்கும். வந்து இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூட ஸ்ருதியோட அம்மா தானே பணம் கொடுத்துருக்காங்க. அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து ஸ்ருதி என்ன பேசினாலும் அமைதியாக இருக்கேன். ஆனால் ஸ்ருதி எப்படி பேசிட்டு போகிறா, அந்த முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ருதி மட்டுமே போதும் போலையே. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்க தெரியாமல் என் மாமியார் சொல்லிட்டாங்களேன்னு எல்லாருக்கும் சமைச்சிட்ருக்கேன். ஸ்ருதி அப்பையும் வந்து மீனாவை விட்டு கொடுக்காம பேசுனது மட்டும் இல்லாமல் என்ன தலகுனியை வைக்கணும்னு பேசிட்டு போகிறாளா என்ன? இங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா எல்லாரும் என் வீட்டுக்கு தானே வரணும், அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பாட்டி சொன்னதால் வேறு வழியே இல்லாமல் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க விஜயா. எல்லாரும் அங்கே சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் கிளம்புறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாத அத்தை. ஏன்னா என் பையன் மனோஜ் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அதனால் கடையை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கான். சீக்கிரமாக போகணும், நிறைய வேலை இருக்குன்னு மனோஜ் சொல்லிக்கிட்டே இருக்கான் அத்தை. அது மட்டும் இல்லை, புது பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க போகிறான். இங்கே ரோகிணியால் மனோஜுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் வந்திருக்கு. அந்த வாய்ப்பெல்லாம் அவன் பயன்படுத்திக்கிட்டா நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய பொருளெல்லாம் அவன் கொடுக்க வேண்டியது இருக்கு அத்தை. அதனால் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு சீக்கிரமாகவே எங்கள் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஏன் உனக்கு இன்னைக்கு சமைச்ச உடனே இனி வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்றதுக்காக இப்படி பேசுறியா? என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்போ நீங்கள் கிளம்பணும்னு நான் தான் முடிவெடுக்கணும். நான் உன்னை கூப்பிடலை, நீயா தானே வரேன்னு சொன்னேன். என் வீட்டுக்கு வந்தவங்க சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புனா போதும். அதை விட்டுட்டு இப்போவே கிளம்பணும்னு சொன்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அத்தை இல்லை, நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லும்போது, போதும் விஜயா, நீ தான் எனக்கு மருமக, நான் சொல்கிறத கேளு. இன்றைக்கி முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்கிறேன். நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க பாட்டி. பாட்டி, அண்ணாமலை, விஜயான்னு வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. உடனே பாட்டி அங்கே இருக்கிறவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு, நல்லபடியாக எல்லாரும் வேண்டிக்கோங்க, எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது. அது மட்டும் இல்லை, இங்கே மீனாவும் புதுசாக பிஸ்னஸ்லாம் செய்கிறதுனால மீனா தன்னுடைய திறமையால் கண்டிப்பாக முன்னேறி வரதான் போகிறா அப்படி தானே முத்துன்னு சொல்லும்போது, ஆமாம் பாட்டி, எனக்கு தெரியும் மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குன்னு. ஆனால் அம்மாவும் மனோஜும் தான் மீனா முன்னேறக்கூடாது, மீனா புதுசாக பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதெல்லாம் இனி நடக்காது, என் பேத்தி மீனாவுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஸ்ருதியும், பாட்டி நீங்கள் இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் மீனாவை எதுவுமே பேசாமல் மீனாவை திட்டாமல் இருக்கிறாங்க விஜயாத்தை. உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, அதனால் விஜயாத்தை இப்போ எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. அங்கே கோயிலுக்கு போன எல்லாருமே நல்லபடியாக வேண்டிக்கிறாங்க. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. அந்த சமயம்
அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட எல்லாருமே அங்கே போய் நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவர் சொல்கிறத வந்து கேட்டுட்ருக்காங்க. உடனே விஜயாவும் அங்கே வந்து பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. அவர் யாருன்னு கேட்கும்போது அவர்கிட்ட போய் நம்ம இருக்கிற பிரச்சனையை பற்றி சொன்னால் எல்லா பிரச்சனைக்கும் என்ன செய்யணும்னு அவர் சொல்வார். அதே மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் வந்து அவர்கிட்ட பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி வந்து சரியாகுன்ற வழியவும் இவர் வந்து சொல்வார். எப்பயாவது ஒரு முறை தான் இந்த கோயிலுக்கு இவர் வருவார். இவர்கிட்ட நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு போக அங்கே இருந்தவரும் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு மீனாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா, உங்கள் வீட்டு மருமக இவங்களால தான் உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்ல, உடனே பாட்டியும் விஜயா வீட்டில் 3 மருமக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயாவும் ஆமாங்க, நான் கூட என் பையன் மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சா என் பையன் மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் ரோகிணி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி எங்கள் எல்லாரையுமே ஏமாத்திட்டா. ஆனால் ஸ்ருதி உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணு. இந்த மீனாவை பற்றி சொல்ல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது, நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க. உங்கள் வீட்டு மருமக மீனாவால் தான் உங்கள் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க. மீனா வந்து தன்னுடைய வேலையால் முன்னேறவும் போகிறாங்க. மீனாவால் தான் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்குன்னு வாரிசும் வரப்போகுது அப்படின்னு சொன்னதை கேட்க உடனே விஜயா ரொம்ப சந்தோஷமாக இவ்வளோ நேரம் மீனாவை பாராட்டினாரு. இப்போ நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னா ஒருவேளை இந்த ரோகிணி மாசமாக இருப்பாளா இல்லை மாசமாக போகிறாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்கள் அம்மாவும் இதெல்லாம் நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது, இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்க மூலமாக நீங்கள் ஏமாந்து போய் தான் நிற்பீங்க. ஆனால் யாரை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்காம அவங்கள ரொம்பவே அவமானப்படுத்தி தலகுனிய வைக்கிறீங்களோ அவங்களால தான் உங்கள் வீட்டில் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்ல, உடனே இங்கே ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக விஜயா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு புரியுதா? மீனாவை தானே உங்களுக்கு பிடிக்காது, மீனாவை தானே திட்டிக்கிட்டே இருப்பீங்க. மீனா மூலமாக நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ மீனா தான் மாசமாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டி, நான் சொல்கிறது சரியானு கேட்க எனக்கும் அப்படி தான் தோணுது. அப்படி நடந்தால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு மீனாவை பார்க்க உடனே முத்து, என்ன பாட்டி நீங்கள், எங்களுக்குன்னு ரூமே இல்லை, மாடியில் ரூம் கட்டணும்னு நினச்சோம், அதுக்காக பணத்தையும் சேர்த்து வைக்க முடியல, நாங்களே எவ்வளோ கஷ்டப்படுறோம், இப்போ அதெல்லாம் எப்படி பாட்டி அப்படின்னு நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல பாட்டி, என்ன நடந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு இங்கே வந்து பாட்டியும் முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்க முத்துவும் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது உடனே முத்து வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க, மீனா வந்து புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கா, எப்படியாவது நாங்கள் முன்னேறணும்னு கஷ்டப்படுறோம், ஆனால் அதெல்லாம் நடக்கும்ல. எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், மனோஜ், ரோகிணின்னு எங்களை யாருமே நம்பலை, ஆனால் மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா. மீனா முன்னேறினா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு பேசிகிட்ருக்க, உங்களுக்குன்னு நீங்கள் நினைக்கிற வாய்ப்பு தேடி வரும். அதன் மூலமாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுது. இனி நீங்களும் இங்கே மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க போகிறீங்க. நீங்கள் நினைக்காதது எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க, இதை கேட்டுட்டு பாட்டி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மனோஜும் ரோகிணியும் அங்கே போய் நிற்கும்போது சரியாக எந்த பதிலும் சொல்லாமல், அங்கே மனோஜோட பிஸ்னஸை பற்றியும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்க, ஸ்ருதியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் நீ நினச்சது எல்லாமே நடக்கும்னு ஆசீர்வாதம் கொடுக்க, இதை பார்த்துட்டு விஜயா யோசிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி. என் பையன் மனோஜ் கூட ரோகிணி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து மனோஜுக்கு எதுவுமே பேசாமல் இந்த ஸ்ருதியவும் மீனாவையும் மட்டும் பாராட்டி பேசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அந்த கோயிலேருந்து வந்த ஒருத்தரும் இங்கே அண்ணாமலை கிட்ட ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறீங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, நம்ம கோயிலில் இங்கே வந்து திருவிழா வந்து நடக்க போகுது, ஆனால் என்ன, நாங்களும் இங்கே டெக்கரேஷன்லாம் செய்யணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருந்தோம், ஆனால் இப்போ அவங்களால இங்கே வரவும் முடியல, என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும் நீங்கள் ஏன் வந்து கவலைப்படுறீங்க, நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோம், கோயிலுக்கு வரணும்னு நினச்சோம், அதே மாதிரி வந்தோம், மீனாவும் நல்ல டெக்கரேஷன்லாம் செய்வா, பூ கட்டி தருவா, மாலை கட்டி தருவா, நீங்கள் அந்த பொறுப்பை மீனா கிட்ட கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டுக்கு போங்க. அங்கே கோயிலுக்கு போனதால் மீனாவுக்கு அங்கே கோயிலில் வந்து மாலை கட்டி கொடுக்கவும் பூ கட்டி கொடுக்கவும் பெரிய ஒரு ஆர்டர் வந்து மீனாவுக்கும் கிடைக்குது. இதை பார்த்துட்டு முத்து, என்ன பாட்டி மீனாவுக்கு இந்த வாய்ப்பு தேடி வருதுன்னு சொல்ல, அதான் அவங்க சொன்னாங்கல்ல, மீனா நினைக்காத
பெரிய வாய்ப்பெல்லாம் மீனாவை தேடி வரும்னு இப்போ பாத்தியா, நீங்கள் கோயிலுக்கு தான் வந்தீங்க, ஆனால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு அவர் சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி கோயிலில் வந்து பொறுப்பாக இந்த வேலையை வந்து மீனா கிட்ட கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் மீனா வந்து ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்கிறதுனால தான். மீனா தன்னுடைய வேலையில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுனால இந்த வாய்ப்பெல்லாம் தேடி வந்திருக்கு முத்து. மீனா, இந்த வாய்ப்பை நல்லபடியாக நீ செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல, என்ன வந்த இடத்துலையும் மீனாவுக்கு பூ ஆர்டர் கிடைக்குது, மாலை ஆர்டர் கிடைக்குது, டெக்கரேஷன் செய்கிறதுக்காக அவங்க மீனாவுக்கு இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்க. இங்கே திருவிழா வேற நடக்க போகுதுன்னா, ஒரு வாரம் திருவிழா நடக்க போகுது. அப்போ மீனா இங்கேருந்து இந்த வேலையெல்லாம் வேற செஞ்சு கொடுக்க போகிறாளா? இங்கே இருக்கிற வரைக்கும் மீனாவும் தனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும், நல்ல வருமானம் வரணும்னு இப்படி மீனாவும் வேலையெல்லாம் செய்ய போகிறா. எங்கள் அத்தை வேற கூட இருக்கிறதுனால மீனா நினச்சது எல்லாமே நடக்க போகுது. அவர் சொன்ன மாதிரியே மீனாவுக்கு மட்டும் எல்லாமே நல்ல விதமாக நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் யோசிக்கிறாங்க. அங்கே கோயிலில் மீனாவுக்கு இந்த ஆர்டர் கொடுத்ததால பாட்டியோட வீட்டில் மீனா வந்து பூ கட்டுற வேலை, இங்கே மாலை கட்டுற வேலைன்னு ஒவ்வொன்றையும் செய்ய உடனே மனோஜும், அம்மா பார்த்தீங்களா, மீனா வந்து ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கும்போதே இங்கே ஃப்ரூட் பொக்கே செய்கிறது, பூ கட்டி கொடுக்குறதுன்னு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. மீனாவே புதுசு புதுசாக பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னு நானே ரொம்ப பொறாமப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்திருக்கோம், இங்கேயும் மீனாவுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு அவங்க வந்து மீனாவுக்கு நிறைய பணம் வேற கொடுக்குறாங்க. மீனா நம்ம பாட்டி வீட்டில் இருக்கிற வரைக்கும் இப்படி எல்லா வேலையும் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் என் நிலைமையை பாருங்கம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னு அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இருந்தேன். இப்போ நான் வேலை இல்லாமல் இருக்கேன். ஆனால் மீனாவுக்கு மட்டும் எங்கே இருந்தாலும் வருமானம் தேடி வருதேம்மா. மீனா கிட்ட மட்டும் எப்போ பார்த்தாலும் பணம் இருக்குது, எப்படின்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பொறாமையில் மனோஜ் வந்து பேசிகிட்டு இருக்க. மனோஜ், அதெல்லாம் இருக்கட்டும் மனோஜ், அவர் சொன்னதெல்லாம் கேட்டல்ல, நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதான். எனக்கு என்னவோ மீனா மாசமாயிருவாளோன்னு தோணுது. அப்படிலாம் நடந்தா உன் பாட்டி சொன்ன மாதிரியே அவங்களோட பணத்தையும் நகையவும், ஏன் இங்கே முத்துவுக்கு சேர வேண்டிய ஒவ்வொன்றையும் உன் பாட்டி முத்து மீனாவுக்கு கொடுத்துருவாங்க. நமக்குன்னு எதுவுமே கிடைக்காது தெரியுமா? அங்கே வந்து மீனாவை அவர் பாராட்டி பேசும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல மனோஜ். இங்கே பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம், இனியாவது கோயிலில் நல்லா வேண்டிக்கிட்டு வந்தா நீ நினைக்கிறது எல்லாமே உனக்கு நடக்கணும் அப்படின்னு உனக்காக வேண்டிக்கிறதுக்காக தான் என் மாமியார் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்தா மீனாவும் முத்துவும் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்காங்க. இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு விஜயாவும் மனோஜும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மீனா வந்து மீனாக்கு கிடைச்ச பொறுப்பை நல்ல விதமாக செய்கிறாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு மீனா வந்து பூ கட்டி கொடுக்கறது, மாலை கட்டி கொடுக்கறதுன்னு அவங்க சொன்ன வேலையெல்லாம் மீனா நல்லபடியாக செஞ்சு கொடுத்ததால மீனாவுக்கு அங்கே நிறைய பணமும் கிடைக்குது, மீனாவுக்கு நல்ல வருமானமும் கிடைக்குது. இதை பார்த்து பாட்டி ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. மீனா ஒரு பொறுப்பை எடுத்து செஞ்சா எவ்வளோ வந்து நல்லபடியாக செய்வான்னு நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரியாக சாப்பிடாம கிடைச்ச வேலையை நல்லபடியாக செய்யணும்னு ரெஸ்ட் எடுக்காம மீனா நேர்மையாக தன்னுடைய வேலையில் இருக்கிறதுனால தான் மீனாவுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் தேடி வருதுன்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்க ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. மனோஜுக்கு அவ்வளோ கோவம் வருது. கோயிலில் நடந்த ஃபங்க்ஷனுக்காக மீனா வந்து அங்கே பூ கட்டி கொடுத்து, மாலை கட்டி கொடுத்து, டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுக்க, கோயில் ஃபங்க்ஷனுக்காக வந்த எல்லாருமே மீனாவை பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க. மீனாவும் முத்துவும் இதன் மூலமாக ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. இருந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி ரொம்ப பெருமையாக பேசுகிறத பார்த்துட்டு விஜயாவுக்கும் மனோஜுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இங்கே மீனாவையே பார்த்துட்டு நிற்க உடனே மீனா சொல்கிறாங்க, பாட்டி நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ சாப்பிடுமா, எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டே இருந்த, நீ செஞ்ச வேலைக்காகவே உனக்கு நீ நினச்சது எல்லாமே நடக்க போகுது, பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, என்னால் சாப்பிட முடியல, என்னன்னு தெரியல, ரொம்பவே மயக்கமாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்ல, என்ன முத்து பார்த்துக்கிட்டே இருக்க, மீனா சரியாக சாப்பிடாம நிறைய வேலை செஞ்சதுனால தான் என் பேத்தி மீனாவுக்கு இப்படிலாம் இருக்குது, நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரியான்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிரும், மறுபடியும் நான் உங்களுக்காக ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே இங்கே பாட்டியும் விஜயாவை பார்த்துட்டு, விஜயா பார்த்துக்கிட்டே நிற்கிற, உன் மருமக மீனாவுக்கு ரொம்ப முடியலையா, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வா, என் பேத்தி மீனாவுக்கு நானே சாப்பாடெல்லாம் ஊட்டி விட போகிறேன் அப்படின்னு சொல்ல ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே விஜயா, ஏன் மீனா உன்னால் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட முடியாதான்னு கேட்குறாங்க. என்ன விஜயா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, நான் சொன்னதை மட்டும் செய்யணும்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் விஜயா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாட்டியும் இங்கே மீனாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்கும் போதே மீனாவுக்கு சாப்பிட முடியல, ஏற்கனவே ரொம்பவே மயக்கமாக இருந்தது, இப்போ சாப்பிட முடியலையேன்னு சொல்லிட்டு அங்கே மீனாவும் வாமிட் பண்ணுறாங்க. அந்த சமயம் பாட்டி, என்ன மீனா என்னாச்சு, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கே, முத்து முதல்ல மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி கொஞ்ச நாளாகவே இப்படி
இப்படி தான் இருந்தது. ஆனாலும் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோன்ற சந்தோஷத்தில் நான் இதை கண்டுக்காமல் இருந்தேன். நிறைய வேலை செஞ்சல பாட்டி, அதனால தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது உடனே பாட்டியும் இரு மீனா, என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட கையை பிடிச்சி, ஒருவேளை மீனா மாசமா இருப்பாளா என்ன? ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு வேற சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பாட்டி என்ன ஏதுன்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது, மீனா மாசமா இருக்காங்க. அதனால தான் மீனாவால் சரியாக சாப்பிடவும் முடியல. அப்பப்போ இதே மாதிரி மயக்கம் வருதுன்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாட்டி தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே ரொம்ப பதட்டமாக இருக்க முத்துக்கிட்ட, முத்து நீ எதுக்கும் பயப்படவே வேண்டாம். ஏன்னா மீனா மாசமா இருக்கா, நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு எல்லார் முன்னாடியும் பாட்டி இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னதை கேட்டுட்டு உடனே அண்ணாமலை, அம்மா நீங்கள் சொல்கிறது உண்மையான்னு கேட்க, என் பேத்தி மீனா மாசமா இருக்கான்னு நானே சொல்லியிருக்கேன்னா, நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன். மீனா, நீ இனிதான் நல்லா சாப்பிடணும். உன்னால் சாப்பிட முடியலனாலும் நீ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சமைச்சு கொடுக்குறேன். இப்போ நீ என் வீட்டில் இருக்க. என் பேத்தி மீனாவையும் என் பேரன் முத்துவையும் என் வீட்டிலையே வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கணுன்னு எனக்கு இப்போ தான் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்க, இதெல்லாம் கேட்டுட்டு மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. உடனே விஜயா யோசிக்கிறாங்க, அதான் அவங்க சொன்ன மாதிரியே மீனாவுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. மீனா நல்லா வேலை செய்கிறா. இப்போ மீனா மாசமாகவும் இருக்கா. இனி முத்து மீனாவை கையில் பிடிக்க முடியாது. அவங்க நினச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஆனால் மனோஜோட நிலைமை என்னாக போதோ தெரியல. ரோகிணியை நம்பி மனோஜும் நானும் ஏமாந்து போய் நிற்கிறோம். ஆனால் ரோகிணியால் மனோஜுக்கு பெருசாக எந்த ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல. மனோஜும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறான். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு வேறு இவ்வளோ கஷ்டப்படுறான். ஆனால் முத்துவும் மீனாவும் நினைக்காத இப்போ இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதனால் மீனாவும் முத்துவும் அவங்க நினச்ச மாதிரியே சந்தோஷமாக இருந்தாலும் என் பையன் மனோஜோட நிலைமை இப்படி இருக்கே. உண்மையாகவே ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்து ரோகிணி முதல்ல மாசமாக இருந்தா என் மாமியார் ரோகிணிக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சுருப்பாங்க. அதன் மூலமாக மனோஜ் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பான். ஆனால் நான் நினச்சது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது. மீனாவும் முத்துவும் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குது. அதன் மூலமாக என் மாமியார் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, நான் நினச்சது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அங்கே பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மீனாவுக்கு இப்படிலாம் நடக்கும்னு விஜயா எதிர்பார்க்காததுனால முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்க முடியல. அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி, இங்கே முத்துன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க மீனாவுக்கு. மீனாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டி.